கலைஞர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாளைய சமுதாயம் வல்லரசாகணும்னா மாணவர்களுக்கு வளமான கல்வி தேவைங்க. வளமான கல்வி கற்ற மாணவர்களுக்கு நிறைவான வேலை வாய்ப்பு கொடுக்கணும். கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் வளமான கல்வியும் இல்லை, நிறைவான வேலை வாய்ப்பும் தரலை. மாணவர்களோட நிலைமை சூரியனை இழந்த வானம் போல இருந்துச்சு. இன்றைய காலத்தில் புதிய கட்டிடங்கள் இல்லாத பள்ளிக்கூடங்கள், கழிப்பறை இல்லாமல் பள்ளிக்கூடங்கள், புதிய ஆசிரியர்கள் நியமனம் இல்லாததால் ஆசிரியர்கள் இல்லாத வகுப்பறைகள், அதிக மதிப்பெண் பெற்றிருந்தும் இன்றைய சூழலில் அரசாங்கம் அதிகமாக மருத்துவம், பொறியியல், விவசாய கல்லூரிகளை திறக்காததால் கல்லூரி படிப்பை தொடர முடியாத மாணவர்கள். இந்த நிலைமையை மாற்ற உதயமாகி இருக்கிறது திமுக தேர்தல் அறிக்கை. இதுல மாணவர்களுக்கான நிறைய சலுகைகள் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு மாணவர்களுக்கே கேட்டு தெரிஞ்சுக்கணும். திமுக தேர்தல் அறிக்கையில் குழந்தைங்களுக்காக நிறைய சலுகைகள் அறிவிச்சிருக்காங்க. சத்துணவுல முட்டையோட சேர்த்து பாலும் தரப்போறாங்க. பழைய கட்டிடங்களுக்கு பதிலாக புது கட்டிடங்கள் தரப்போறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கிலீஷ் இப்போ இங்கிலீஷ் பேசாமல் எங்கேயுமே இருக்க முடியாது. அதனால் இங்கிலீஷ்க்காக குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலாக கிளாஸ்லாம் எடுக்க போகிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்காக குழந்தைங்களாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பெற்றவங்க அதை விட சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா? அது அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க. வணக்கம். இப்போ திமுக தேர்தல் அறிக்கையில் குழந்தைங்களுக்காக, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நல்ல நல்ல இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? இப்போ நிறைய பேர் பணம் கொடுத்துலாம் படிக்க முடியாது இங்கிலீஷ்ன்றதை. அதனால் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இப்போ இங்கிலீஷ் கற்றுறாங்கன்னா அது ரொம்ப மிக்க மகிழ்ச்சி தான். அப்புறம் இப்போ காலையில் பால் வாங்கி தர முடியாத ஏழை மக்களும் இருக்கிறாங்க. அது இல்லாமல் இப்போ நிறைய பிள்ளைங்களுக்கு நம்ம கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் ஸ்கூல் போனாலும் பால் தராங்க, முட்டை தராங்க. அதுவும் மிக்க மகிழ்ச்சியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பில்டிங்ஸ் இப்போ நிறைய பாலஞ்சி போயிருக்கு நம்ம பல ஸ்கூலில். இப்போ அதையும் கட்டித்தராங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்குது. இந்த சலுகையெல்லாம் அறிவித்த கலைஞர் ஐயாவுக்கு மிக்க நன்றி. சத்துணவுல முட்டையோடு சேர்ந்து பாலும் கொடுக்க போகிறாங்க. குழந்தைங்களாம் இனிமேல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க போகிறாங்க, ஆரோக்கியமாக விளையாட போகிறாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஏழை பசங்கள்லாம் தினசரி பால் குடிக்க முடியுமான்றது தெரியல. அதனால் ஸ்கூலில் பால் கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயந்தான். இந்த திட்டத்தை எடுத்துகிட்டு வந்தால் கலைஞர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் குழந்தைங்களை அவர் குழந்தையா நினச்சி இந்த திட்டத்தை எடுத்துகிட்டு வந்ததுக்கு கலைஞர் ஐயாவுக்கு நன்றி. எல்லாத்தோட ஸ்கூல்லையும் புது பில்டிங் வரப்போகுது. உங்கள் எல்லாத்துக்கும் மத்தியான சாப்பாட்டில் இப்போ முட்டை மட்டும்தானே கொடுக்குறாங்க. இனிமேட்டு பால் சேர்ந்து தரப்போகிறாங்க. தோனி மாதிரி குடிச்சு சிக்ஸராக அடிக்கலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லை, நீங்கள் இனிமேட்டு இங்கிலீஷில் சரளமாக பேசுகிறதுக்காக ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் கூட எடுக்க போகிறாங்க உங்கள் ஸ்கூலில். இதெல்லாம் யார் பண்ணி கொடுக்குறாங்க? முடியட்டும், விடியட்டும். 500க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள், ஆண்டுதோறும் படித்துவிட்டு வெளியே வேலை தேடும் இளைஞர்கள், கல்விக்கடன் வாங்கி படித்து முடித்து வேலை இல்லாததால் கடனை திருப்பித் தர முடியாமல் அவமானப்படும் மாணவர்கள், மத்திய அரசு, மாநில அரசு நடத்தும் பதவிக்கான தேர்வில் போதிய பயிற்சி கொடுத்து மாணவர்களை பணியமர்த்தாமல் அலையவிடும் இப்போதைய நிலை. மாணவர்கள் மட்டுமல்ல, ஆசிரியர்களும் இப்போது பெரிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிக வருடங்கள் பணிபுரிந்தும் முறையான பதவி உயர்வு இல்லாமல் மன அழுத்தத்தில் உள்ளனர். கல்லூரியில் படித்து முடித்த மாணவர்கள் பயன்பெறாத வகையில் தாதுமணல், கிரானைட் போன்ற அரசாங்க சொத்தை இப்போது தனியார்கள் கொள்ளையடிக்கின்றனர். இந்த நிலையை மாற்றுகிறது திமுக தேர்தல் அறிக்கை. திமுக தேர்தல் அறிக்கையில் கல்வி கடன் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு
உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? கல்வி கடன் வந்து மிக தள்ளுபடி பண்ணக்கூடிய, அதான் தள்ளுபடி பண்ணுறன்ற ஒரு சொல்லக்கூடிய வாய்ப்பு வந்து மிகவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எங்களுக்கு கல்வி கடனை வந்து தள்ளுபடி பண்ண கலைஞர் அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கல்வி கடன் ஒன்றை தான் நம்பி நாங்கள் படித்து கொண்டிருந்தோம். இப்போ கல்வி கடன் தள்ளுபடி பண்ண ஒரு காரணத்துக்காக நாங்கள் இதற்கு அப்புறம் வேலையின் ஒன்று ஆரம்பித்து விட்டு அதில் பணத்தை வந்து மிகவும் சேவ் பண்ணக்கூடிய வாய்ப்பை ஒன்று கலைஞர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். கலைஞர் அவர்களுக்கு மிக்க நன்றி. எங்கள் அப்போலாம் வந்து டெய்லி வந்துட்டு கூலி தொழிலுக்கு போயிட்டுருக்காங்க, அதாவது நூறுரூபா அந்த சம்பளத்துக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து அந்த காசை வச்சு நான் என்னோடய ஹையர் எஜுகேஷனை வந்து நான் மேற்கொண்டு படிக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணேன், பேங்க்கில் வந்து லோன் வாங்கி என்ன ஹையர் எஜுகேஷனாக படிச்சுட்ருக்கேன். அந்த ஹையர் எஜுகேஷன் லோன் வாங்குறது அடைக்கணும்னா எப்போ வேலைக்கு போய்ட்டு அதை அடைக்கிறது, அந்த வேலைக்கு போய்ட்டு அந்த சம்பளம் வாங்கி அதில் வந்து நான் பொறுமையாக அடைக்கிறதுக்கும் கல்வி கார்டு வந்து முழுசாக தள்ளுபடி பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எங்களோட வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். அதனால் இந்த அறிக்கைலாம் விட்ட டாக்டர் காஞ்சவாளுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆட்சியில் வந்து கல்வியில் எந்த முன்னேற்றமும் இல்லை. இப்போ வரப்போகிற தேர்தலில் திமுக சார்பில் அவங்க தேர்தல் அறிக்கையில் வந்து கல்விக்காக நிறைய சலுகைகள் வந்து கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. அதில் ஒன்று கல்வி கடனை ரத்து செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இப்போ இருக்க இளைஞர்கள்கிட்ட கேட்கலாம், அது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்க போகுது அப்படின்னு. வணக்கம். வணக்கம் சார். கல்வி கடனை வந்து ரத்து பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு வந்து நிம்மதியும் கொடுக்குன்னு நினைக்கிறீங்க, எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சார். அதாவது ஒவ்வொரு வீட்லையும் படித்த இளைஞர்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு வீட்லையும் படிக்கிற இளைஞர்களுக்கு வந்து குறைஞ்சது லட்சக்கணக்கில் தான் வந்து செலவு பண்ணி எல்லாருமே படிக்க வைக்கிறாங்க. அப்படி படிக்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த படிக்கிறதுக்கான செலவு வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் லோன் வாங்கி தான் படிக்க வைக்கிறாங்க ஒவ்வொரு வீட்லேயும். இப்போ பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கிற பசங்களுக்குலாம் பார்த்திங்கனாக்கா குறைஞ்சது வந்துட்டு 6 லட்சத்துலேருந்து 7 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகுது. அது பேங்க்கில் லோன் வாங்குறதுக்கான அது வட்டி கட்ட வேண்டிய அமௌண்ட்டே வந்து பார்த்திங்கனாக்கா, மாதம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நாங்கள் வேலைக்கு போனாக்கா மாத சம்பளம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 5000ரூபாலேருந்து 6000ரூபாக்குள்ளே தான் இப்போ இருக்க ஐடி நிறுவனத்தில் வந்து சம்பளமாகவே தராங்க. அப்படிங்கிறப்போ அந்த அமௌண்ட்டை வச்சு நாங்கள் வந்து குடும்பத்தில் அன்றாட செலவுக்கு யூஸ் பண்ண முடியுமா, இல்லை வட்டியை கட்ட முடியுமா? அப்படிங்கிறப்போ தலைவர் கொடுத்துருக்க இந்த தேர்தல் அறிக்கை பார்த்திங்கனாக்கா வட்டியே வந்து வட்டின்னு இல்லாமல் அந்த கடனவே வந்து நாங்கள் வந்து ரத்து பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ அது மூலயமா பார்த்திங்கன்னா எங்களுடைய குடும்பத்துடைய அந்த தரம் வந்து கொஞ்சம் உயரும் தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா டெய்லி செலவுக்கே இப்போ எங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குன்றப்போ கொஞ்சம் அந்த கடனை ரத்து பண்ணாங்கன்னா அந்த வாங்குகிற சம்பளம் வீட்டு செலவுக்காச்சும் யூஸ் ஆகும். அதுதான் நாங்கள் இது. ரத்து பண்ணதுலேருந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு இன்ஜினியரிங் படித்து நாங்கள் வெளியே வரதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். குறைஞ்சது ஒரு 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா முதல்ல செலவாகுது. முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னா வேலை கிடைக்கிறது அதுக்கு மேலே கஷ்டமாக இருக்குது. இப்போ ஐயா ஆட்சி திருப்பி வந்துன்னா HCL அந்த மாதிரி கம்பெனி திறப்பாங்க, ஐடி நிறுவனம் நிறையா வரும், வேலை எங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். இப்போ கல்வி கடன் ரத்து பண்ணதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு கமிட்மெண்ட்டாக இருந்தது. எங்களுக்கு வேலைக்கு போனால் சேலரி வாங்கி அது வேறு தனியாக கட்டிகிட்டு இருக்கணும். இப்போ இந்த பிரச்சனை ஐயா வந்தாருன்னா அந்த பிரச்சனை கன்ஃபார்மாக முடிஞ்சதுன்னா அது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், குடும்பம் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா நல்லா சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்கேன். எல்லோரும் வீட்டு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு தான் இவ்வளோ தூரம் நான் ஒரு டெவலப்மெண்ட் வந்திருக்கேன். நான் சும்மா ஒன்றும் வரல, எல்லாம் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். இப்போ இந்த கல்வி கடனால் என்ன பண்ணுவோம், நாங்கள் வாங்குகிற சம்பளமே கொஞ்சம் 15,000 5000 அப்படி தான் வரும். அது வாங்கி நாங்கள் கல்வி கடனை லோன் அடைக்க முடியுமா, இல்லை வீட்டை பார்க்க முடியுமா, எல்லோரும் வாடகை வீட்டில் தான் இருக்கும். இந்த ஐயா வந்தாருன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னா சந்தோஷமாக இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயா வாழ்க. திமுக தேர்தல் அறிக்கையில் வந்து மாணவர்களுக்காக கம்ப்யூட்டர், டேப், மாதம் 10 GB இன்டர்நெட் ஃப்ரீயாக தரதா வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை வச்சு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர்ஸ், டேப் ப்ளஸ் வந்து இந்த 10 GB தரேன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா 50,000 வரும். அது எங்களால் மிடில் கிளாஸில் இருக்க எங்களால் வாங்க முடியாது. இப்போ இவர் தரது வந்து இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப லக்கியாக இருக்கும். அது இல்லாமல் எங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் எங்கள் ப்ராஜெக்ட்ஸ் ஈஸியாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது வந்து ஒரு 40,000 அப்படி ஆகும்னா இது மூலமா எங்கள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்மியாகும், செலவு கம்மியாகும். அந்த இன்டர்நெட் மூலமாக நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் அதை. ப்ளஸ் வந்து இவர் கொடுக்குறது ரொம்ப நல்லதாக தோணுது. கண்டிப்பாக அவர் போட்டு
எங்கள் ஃபேமிலி அதான் கஷ்டப்படுற ஃபேமிலி தான். இருந்தாலும் இந்த கலைஞர் தேர்தல் அறிக்கையில் வந்து லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாதம் 10 GB வரைக்கும் இன்டர்நெட் பேக் வேறு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நாங்கள் வந்து ஒரு நோட்ஸ் எடுக்கணும்னாலும் இன்டர்நெட் செட் வரைக்கும் போனோம், இன்டர்நெட் வரைக்கும் போனோம். இப்போ எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் வீட்டிலே உட்காந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்து படிப்பேன். அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் நான் எல்லா செய்தியும் கற்றுப்பேன். இது நம்ம சிட்டியில் இருக்கிறவங்கள விட கிராம பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கடைக்கு போனாலும் ரொம்ப தூரமாக தான் போக வேண்டியது. இதெல்லாம் இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக படிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அது மாதிரிலாம் அதிகமாக எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. இதை கொடுத்த கலைஞர் இதில் வேறு 10 GB இன்டர்நெட்டு ஃப்ரீயாக தரதா சொல்லியிருக்காங்க. 10 GB இதுவரையும் யாருமே கொடுத்ததில்லை. முதல் முறையாக இவங்க அமல்படுத்தியிருக்காங்க. அந்த திட்டம் ரொம்ப வரவேற்கப்படுகிறது. இது முக்கியமாக இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பெருவாரியாக வரவேற்கப்படுது. இந்த திட்டத்தின் மூலமாக நாங்கள் மோஸ்ட்டாக இன்டர்நெட் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். படிக்கிறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து எங்களுக்கு தேவையான புக்ஸு இன்டர்நெட்டில் மூலமாக கனெக்ட் பண்ணி இது படிச்சுக்கலாம். எங்களுக்கு முக்கியமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை அமல்படுத்தின கலைஞருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக்கிறோம். தேர்தல் அறிக்கையில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் ரொம்ப பயனுள்ளதாக மாணவர்களுக்கு சொல்லியிருக்காங்க. என்னென்னா இலவச கணினி, இலவச டேப்லெட், அது மட்டும் இல்லை 10 GB இன்டர்நெட் ஃப்ரீயாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு உபயோகமாக இருக்க போகுது அப்படின்னு பக்கத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார், அவர்கிட்ட கேட்டுக்கலாம். ஹலோ பிரதர். என் பேர் லத்தீஷ். இப்போ ஐயா வந்து இந்த 10 GB இன்டர்நெட்டு ஃப்ரீயாக விடுறனால ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெட்லேயே பார்த்து படிச்சுக்கலாம். லேப்டாப் டேப் எல்லாம் ஃப்ரீயாகவே இது பண்ணுறாங்க. எல்லாமே இது பண்ணிக்கலாம். லேப்டாப் இருந்தால் முக்கால் படிப்பு அதிலே படிச்சுக்கலாம். நம்ம இது நல்ல இது. திமுக தேர்தல் அறிக்கையில் வந்து குடும்பத்தில் முதல் தலைமுறை பட்டதாரிக்கு வேலைவாய்ப்பு தரதா சொல்லியிருக்காங்க. வேலைவாய்ப்பில் முன்னுரிமை தரதா சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ வேலை முடித்தோன்னா அடுத்து எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, எந்த வேலைக்கு போகிறது எதுவுமே புரியல எங்களுக்கு. ஆனால் இப்போ வந்து கலைஞர் ஐயா வந்து வேலைவாய்ப்பில் முதல் பட்டதாரிக்கு முன்னுரிமைன்னு சொல்லியிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான்லாம் பார்த்தோன்னா குடும்பத்தில் நான் தான் முதல் முறையாக பட்டதாரியாக படிக்கிறேன். என்ன மாதிரி நானும் சரி, என்ன மாதிரி இருக்க மாணவர் எல்லாரும் சரி, அவங்க எல்லாருக்கும் முன்னுரிமை தந்து அவங்களாம் வேலை வாய்ப்பு தந்து நாங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கிற மாதிரி கலைஞருக்கு நன்றி சொல்லுவோம். கனவை நினைவாக்குற மாதிரியே திமுக தேர்தல் அறிக்கையில் வந்து தலைவர் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. என்னன்னா வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் மெடிக்கல் படித்தாலும் சரி, இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, அக்ரிகல்ச்சர் படித்தாலும் சரி, ஃப்ரீயாக படிப்பு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எங்கள் குடும்பத்தில் நான் தான் முதல் பட்டதாரி. ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல் பட்டதாரிக்கு வந்து MBBS படிப்பாங்க சரி, இன்ஜினியர் படிப்பாங்க சரி, எந்த படிப்பாக இருந்தாலும் அவங்களுக்கு இலவசமாக கல்வி தரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் எனக்கு சரி, எங்கள் அம்மா அப்பாவுக்கும் சரி, எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது என்னமாரி மாணவர்கள் இல்லை, மற்ற மாணவர்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். என்னமாரி படித்த மாணவர்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். அதனால் ஐயா கலைஞர் வீட்டில் படித்த முதல் பட்டதாரிக்கு வந்து வேலை வாய்ப்பில் முன்னுரிமை தரதா வந்து திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து? திமுகவில் தேர்தல் அறிக்கையில் சொல்கிறதெல்லாம் நிறைவேற்றிடுறாங்க. இதையும் நிறைவேற்றிடுவாங்கன்னு நம்புகிறேன். நான் முதல் பட்டதாரி. எங்கள் குடும்பத்தில் நான் தான் படிச்சிருக்கேன். கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதே அபூர்வம். இப்போ இந்த அறிக்கையை கேட்ட உடனே நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம், மகிழ்ச்சியாக இருக்கோம்.
திமுக தேர்தல் அறிக்கையில் வந்து 12வது வரைக்கும் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாத இருக்கிற பசங்களுக்கு 300 முதல் 600 வரைக்கும் வந்து உதவித்தொகையாக தரேன்னு சொல்லிட்டு திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? இது எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் படிக்க சொல்ல கையில் வீட்டில் ரொம்ப கஷ்டம். அதேமாரி வீட்டில் காசு இருக்காது. நான் ஒரு வேலைக்கு போனால் கூட எம்ப்ளாய்மெண்ட்டில் ஃபார்ம் போகிறதுக்கு கூட ஒரு 100 ரூபாய் இருக்காது. அந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு இருந்தோம். இப்போ கலைஞர் ஐயா ஒரு 300லேருந்து 600 உதவித்தொகை கொடுக்க சொல்லிக்கிறாரு. அது கொடுத்தா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேர் என்னம்மா? படிக்கிறீங்க? அதாவது வந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து பதிவு பண்ணி வச்ச வேலை இல்லாத நண்பர்களுக்கு வந்து ஊக்கத்தொகையாக மாதந்தோறும் 150 ரூபா கொடுக்குறாங்க. 12வது வரைக்கும் படித்தவங்களுக்கு வந்து 300 ரூபா கொடுக்குறாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த மாதிரி விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு நல்ல விஷயம் தான். இந்த காசை வச்சு நம்ம எங்கேயாச்சும் வேலை தேடுறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். எதனா செலவுனா அம்மா அப்பா கையில் போய் கேட்க வேண்டிய தேவையில்லை. இந்த காசை வச்சு செலவு பண்ணிக்கலாம். எங்கேயாச்சும் அப்ளிகேஷன் போடணும்னா இந்த காசை வச்சு போட்டுக்கலாம். அம்மா அப்பா செய்ய வேண்டிய வேலையை நம்மளுக்கு கலைஞர் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? இப்போதைக்கு இன்ஜினியரிங் எங்கேயும் வேலை எங்கேயும் கொடுக்க மாட்டேன்றாங்க. டிரைவராக தான் போயிட்டுருக்கேன் நான். இல்லை, படித்த இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர மாதிரி திமுக தேர்தல் அறிக்கையில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து கிரானைட், கல்குவாரி, தாது மணல் செய்யும் தனியார் நிறுவனங்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து அரசாங்கத்தோடு சேர்ந்து படித்த இளைஞர்களுக்கு வந்து சுயதொழில் மூலமாக வருமானத்தை ஏற்படுத்தி தரும் வகையில் வந்து ஒரு வழிவகைகள் செய்ய போகிறாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அது எப்படின்னா, நாங்கள் ஒவ்வொரு இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் எல்லாம் ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி வேலை தேடித்தான் இருக்கோம். யாருக்கும் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் வேலை கிடையாது. இப்போ நான் பேசுகிற மாதிரி எல்லா மீடியாலையும் ஒரு குறைஞ்சது இன்றைக்கின்னு சொல்கிற நிறைய பேர் பேசுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஏதோ யங்ஸ்டர்ஸ்க்கு ஊக்குவிமத்தில் ஏதோ ஒன்று கொடுத்தீங்கன்னா அது என்கிட்ட பெர்ஃபார்மன்ஸை வெளியே கொண்டு வர மாதிரி இருக்கும். இன்னொன்று, எத்தனை நாள் தான் பெரிய பெரிய ஆளுங்களாம் எப்போ பிஸ்னஸ் பண்ணனா இந்த மாதிரி சின்ன யங்ஸ்டர்ஸுங்க யங் பிளட்டுக்கு நிறைய யோசிக்கணும், திறமை இருக்கும், நிறைய இருக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் வழி கொடுங்க. இப்போ சொன்னது நல்ல விஷயம். ஏதோ அட்லீஸ்ட் ஒன்றுதில்ல, ஏதோ தாது மணல், எது கல்குவாரி ஏதோ ஒன்று கொடுத்தனா கூட அதில் எங்கள் பர்ஃபார்மன்ஸை காட்டும். அதனால் எங்களையும் கொஞ்சம் வாழ்வு நிறைய கிடைக்கும். ஸோ தேவையில்லாமல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தேவையில்லாமல் போய் ஒரு இதில் கம்பெனியில் நிற்கிறதும் தேவையில்லாமல் கூப்பிட்டு சாப்பிட்றதும் இதெல்லாம் கம்மியாகும். உண்மையிலே நல்ல விஷயம். தேங்க்ஸ் டு கலைஞர். கலைஞர் கொடுத்த திட்டத்தை பார்த்து நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். கலைஞர் அவர்களுக்கு மாணவர்கள் சார்பில் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை மாதிரி இளைஞர்களுக்கும் எங்களை மாதிரி இருக்க பட்டதாரிகளுக்கும் நல்லா உதவிகரமாக இருக்கிற மாதிரி திமுக தேர்தல் அறிக்கையில் பல திட்டங்கள் வந்து இருக்குது. இந்த தேர்தல் அறிக்கை விட்ட திமுக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். திமுக தேர்தல் அறிக்கையில் மாணவர்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் நிறைய வாக்குறுதிகள், நிறைய சலுகைகள்லாம் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே நம்ம மாணவர்களுக்கே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நல்ல ஆட்சி மலர முடியட்டும், விடியட்டும்.